திருப்பூர் வாவிப்பாளையம் கிராமத்தில் டயப்பர் தொழிற்சாலைக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் கள விவரங்களை வழங்க இருக்கிறார் செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம். எந்த காரணத்திற்காக பொதுமக்கள் இந்த டயப்பர் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய வாவிப்பாளையம் என்ற கிராமத்தில் வேலாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தனியார் டயாப்பர் தயாரிக்கும் நிறுவனம் இங்கு அமைய உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான பணிகள் இங்கு நடைபெற்று வரும் நிலையில் இப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் 2 ஆண்டுகளாக நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் இந்த கம்பெனி வரக்கூடாது என பல்வேறு தீர்மானங்களையும் இப்பகுதி மக்கள் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் இந்த டயாப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை வரும்போது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படும் எனவும் அதை மறுசுழற்சி செய்யும் போது இங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் எனவும் இங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மாசடையும் எனவும் இப்பகுதி மக்கள் கடும் அச்சமடைகின்றனர். மேலும் இப்பகுதி மக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இன்று காலை முதல் காத்திருப்பு போராட்டத்தில் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கம்பெனி இங்கு வருவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை இங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் கேட்டறிவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். சுந்தர், இந்த காத்திருப்பு போராட்டம் எதுக்காக நடக்குது? இந்த சாலை மறியல் போராட்டம் எதுக்காக? வேலாத்தாள் டைப்பர் கம்பெனி இங்கே வேண்டாம் என்று கடந்த 2 வருடமாக மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க. கிராம சபையில் தீர்மானம் போடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த தொழிற்சாலைக்கு பயன்பாட்டுக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் எடுக்க வேண்டியிருக்கும். சுற்றி முற்றிலும் விவசாய பூமி, தென்னை நீண்ட கால பயிரினம் இருக்குது. அப்போ தண்ணி எடுக்கும்போது ஒட்டுமொத்த விவசாய கிராமமே பாதிக்கப்படும். சுற்றி 20 கிராமத்தில் தண்ணீர் பாதிப்பு வரும் என்கின்ற அச்சம் தான் மக்களுக்கு பெரிய காரணம். இரண்டாவதாக அந்த தண்ணி பொல்யூஷனோட பிளாஸ்டிக் கலந்து அதை ரீவேல்யூ பண்ணும்போது மிக மோசமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாக்கும் அப்படிங்கிறத பயப்படுறோம். ரெண்டாவது, இந்த கிராமத்தில் இதுவரை எந்த தொழிற்சாலையே வேண்டாம் இல்லை அப்படிங்கிறதான். தொழிற்சாலை வந்தால் எங்களுக்கு வணிக ரீதியாக பணம் கிடைக்கும், கடை கிடைக்கும், வியாபாரம் நடக்கும், லேண்ட் வேல்யூ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், விவசாயம் வேணும் அப்படிங்கிறதா எங்கள் மக்களுடைய விருப்பமாக இருக்குது. நாங்கள் இது கிராம சபையில் தீர்மானம் போட்டோம். 5000 மக்கள் கூடினாங்க. கலெக்டரேட் கொடுத்தோம். கோர்ட் ஆர்டர் போட்டு கோர்ட் பஞ்சாயத்தில் சரியான முறையில் அப்ளை பண்ண சொன்னாங்க. பஞ்சாயத்து தலைவர் இருக்க வரைக்கும், மக்கள் பிரதிநிதி இருக்க வரைக்கும் அனுமதியை கொடுக்கல. அவங்க போனதை கடந்த 20 நாளில் மிக குறுகிய காலத்தில் வீடியோ வச்சு என்ன நோக்கத்தில் எப்படி வாங்கினான்னு தெரியல. மக்களுடைய உணர்வு கடும் எதிர்ப்பாக இருக்குது. தயவுசெய்து மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கட்டட வேலையை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. காலையில் காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் நடத்தினோம். இதுவரை 2000-3000 மக்கள் உட்கார்ந்தும் கூட எந்த அரசு அதிகாரிகளும் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. அதனுடைய கோபம் எங்களை ரோட்டில் கொண்டு போய் தள்ளி வைத்து விட்டது. எங்களுடைய மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்களாக ரோட்டுக்கு போயிட்டாங்க. எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு முழு காரணம் அரசு நிர்வாகம். அரசு ஊழியர்கள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரல. இன்று காலை முதல் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் சாலையில் தார்பாய்களை விரித்தும் நாற்காலிகளை அமைத்தும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இப்பகுதியில் இந்த கட்டிட அனுமதியை ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரதீஸ்வரன்.